ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலப்புருஷ சக்கரத்தின் 2ஆம் இடம், தன குடும்ப வாக்குஸ்தானம், சுக்கிரனின் ஆட்சி வீடு. சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறாரு, புதன் உங்கள் ராசியில் இருக்கிறாரு, சூரியன் ராசி இருக்கிறாரு. 3 கிரகங்கள் ராசியில் இருக்குது. சூரியன் மிகச்சிறப்பாக இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 4 கூடையவன் சுகஸ்தானாதிபதி ராசியில் நல்ல நிலைமையில் சுபத்துவமாக இருக்கிறதுனால தாயாரோட அன்பு இருக்கும், தாயாரோட ஆதரவு இருக்கும். நல்லா இருப்பீங்க. வண்டி வாகன யோகம்லாம் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கும். வெளியே போயிட்டு வருவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி தேதி ஜூன் 10ஆம் தேதி. வைகாசி முடிய போகுது. இன்றைக்கி வைகாசி 28. இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. வைகாசி 32ஓடு முடிஞ்சிடும். ஆனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆனி மாதம் முதல் 2 வாரம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ ப்ரெடிக்ஷனில் சொல்கிறேன். நான் வீடியோவில் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ரிஷபராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன். மாதம் 2 வீடியோ 3 வீடியோ போடுறேன். தசாபுத்திக்கு போடுறேன் உங்களுக்கு நான். சரியா நேரில் தசாபுத்தி உங்களுக்கு ரிஷபராசிக்கு ராகு திசை, குரு திசை, சனி திசை இதை மையப்படுத்தி கண்டிப்பாக போடுறேன். வேலை பளு அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தாமதப்படுது. கண்டிப்பாக அடுத்த வருட காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக குரு திசையை போடுறேன். ஏன்னா குரு திசை தான் மத்தியம வயதில் நடக்கும். ஒரு 40 வயதுக்கு மேலே 55 வயசு இருக்கிறவங்களுக்கு குரு திசை நடக்கும். போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். இப்போ கிரக நிலை எடுத்துட்டோம்னா ரிஷபராசிக்கு ராசியிலே 3 கிரகங்கள் இருக்குது. அடுத்த வாரம் எல்லா கிரகங்களும் மாறிடும். சரியா? 9ஆம் தேதி புதன் மாறிடுவார், 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். அடுத்து சுக்கிரன் மாறிடுவார், அடுத்து சூரியனும் மாறிடுவார். 16ஆம் தேதிக்குள்ளே 3 கிரகங்கள் மாறிடும். ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் ராசிக்கு 7 கூடையவன், 7 12 கூடையவன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. மனைவி விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். சரியா? மனைவி விஷயத்திலும் சரி, நண்பர்கள் விஷயத்திலும் சரி, சில செலவுகள், அலைச்சல்கள், வீண் பிரயாணங்கள் இருக்கும். அதை தவிர்க்க முடியாது. மற்றபடி கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது. 2ஆம் இடம் வலுப்புறது, தன குடும்ப வாக்குஸ்தானம் வலுப்புறது. உங்கள் பேச்சு இனிமேல் மற்றவங்களால் கவனிக்கப்படும். உங்கள் பேச்சால் எல்லாத்தையும் சாதிப்பீங்க. அதுபோக ராசிக்கு 3 கூடையவன் உபசேன ஸ்தானாதிபதி, தைரிய வீரிய காரிய ஸ்தானாதிபதி சந்திரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. இன்றைக்கி ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. கடகத்தில் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. இன்றைக்கி 10/6/2024 அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு. இந்த ஆணி பௌர்ணமி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல நடக்குது, அஷ்டமஸ்தானத்தில் நடக்குது. பரவாயில்ல. உங்களுக்கு அப்போ இதாக இருந்தாலுமே, சந்திராஷ்டமம் இருந்தாலுமே பௌர்ணமி தினத்தில் ஒட்டி தான் சந்திராஷ்டமம் வருது. வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். அந்நிய தேச தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். தூரதேச செய்திகள் நல்லது கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டம், குபீர் அதிர்ஷ்டம்லாம் வரும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக போகிறாரு. நல்லா இருப்பீங்க. அடுத்த 2 காலத்தில் ஒரு எனர்ஜெட்டிக்காக, உத்வேகமாக, ஒரு முன் முனைப்போடு இருப்பீங்க. ஓகே, ரிஷபராசிக்கு பலன்கள் எப்படி சார் இருக்குது? அதை போய் உள்ளே பார்த்துருவோம். நல்ல பொறுமையாக கேளுங்க. ஷார்ட் வீடியோவாக தான் போடுறேன், நிறையெல்லாம் பேசலை. தசாபுத்திக்கு வேணால் நல்லா பேசுகிறேன். லக்கண ரீதியாக சொல்கிறேன். ரிஷபராசிக்கு ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குமே அந்த குரு திசை எப்படி இருக்கும், ராகு திசை எப்படி இருக்குன்னு போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். ஓகே நேர்களே, இப்போ பலன்கள் எடுத்துக்கிட்டோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்கள் பேச்சுக்கு, உங்கள் கருத்துக்கு மற்றவங்ககிட்ட வரவேற்பு இருக்கும், பண வரத்து இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். பணம் தான் முக்கியம். அந்த காலத்தில் பணம் தாராளமாக இருக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் நல்ல ஒரு காரியத்தை முடிக்குவதும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், மனதில் ஒரு புதிய உற்சாகம் இருக்கும், தைரியம் உண்டாகும். சூரியன் நல்ல ஒரு வசதியில் கொடுப்பாரு. உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அடுத்து 2ஆம் இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் கண் எரிச்சல், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதை அப்பப்போ பார்த்துக்கோங்க. கண்கள் எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வியாபாரம், தொழில் வியாபாரத்தில் போட்டிகள்லாம் குறைஞ்சி நீங்கள் நல்ல நிலையில் ஃபீல் பண்ணுவீங்க. புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கும். கிளைண்ட்டு, கஸ்டமர்ஸுக்கிட்ட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள்லாம் ஓரளவு ஷார்ட் அவுட் ஆயிரும். அலுவலகம் சம்மந்தப்பட்ட, ஆபீஸ் சம்மந்தப்பட்ட பிரயாணம் எதனாச்சும் இருக்கும். சரியா நேரலை அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பஸ்தானம் வலுப்புறதுனால குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிகிட்ட இருந்த கவனக்கசப்பு சரியாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக பரஸ்பரமாக இருப்பீங்க. குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு நேரத்தை செலவு பண்ணுவீங்க, அக்கறையாக எடுத்துக்கிருவீங்க. குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு மேம்போக்கு இருக்கும். புதிய நண்பர்கள் சேர்க்க இருக்கும், அவர்களால் உதவி இருக்கும். இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, சுபவிரயங்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7 கூடையவன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சுப விரயங்கள் இருக்க தான் செய்யும். அது முதலே சொன்னேன். பெண்கள், ரிஷபராசி பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக முடியும். நல்ல ஒரு உற்சாகமாக இருப்பீங்க. நல்ல ஒரு இயல்பாக இருப்பீங்க. பெண்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் சம்மந்தப்படுறதுனால குடும்பத்தில் இருக்க பெண்கள் குடும்பத்தின் கண்களாக இருப்பீங்க. குடும்ப வழக்காக, குத்து வழக்காக காட்சி அளிப்பீர்கள். கலைத்துறை, சின்னத்திரை, வெள்ளித்திரை, இயல், இசை, நாடகம், ஓவியம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு சமர்த்தமாக நல்லா சமர்த்தாக இருப்பீங்க. சில விஷயங்களில் பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிச்சிடுவீங்க. சரியாக சமாளித்து காரிய அனுகூலத்தை கொண்டு வந்துடுவீங்க. அதாவது பிரச்சனை இருக்கும், பிரச்சனையை நல்லபடியாக டேக்கிள் பண்ணி சமாளித்து அதை சக்ஸஸ் ஆகிடுவீங்க.
கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? சில எதிர்பாராத சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோக வந்து ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கனால சுக்கிரன் கலை சம்மந்தப்பட்டவர். கலை சம்மந்தப்பட்ட கிரகங்கள் சுக்கிரனும் புதனும் தான். அவங்க தனியாக இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. சூரியன் கொஞ்சம் ஊடால போய் நின்று கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவார். சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல இருந்துட்டு சில இடங்களை பார்ப்பார். ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடங்கிறது வந்து கலை சம்மந்தப்பட்டது. கலை, ஆடல், பாடல், உபசன ஸ்தானம் அல்லவா, வெற்றியை தருகிற இடம். பொதுவாக கலைங்கனாலே 3ஆம் இடம் தான். ஸோ 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். செவ்வாய் 12ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 6ஆம் இடத்தை பார்ப்பார். தேக ஆரோக்கிய பிரச்சனையை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். சரியா? 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன், நோய், எதிரிலாம் கட்டுக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் உத்தியோகத்தில் போகிறவங்களுக்கு சில டென்ஷன் இருக்கும். அதனால மனசில் சில பிரச்சனைகள் வரும். தேக ஆரோக்கிய அலைச்சல் இருக்கும். மனச்சோர்வு, உடல் சோர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோக செவ்வாய் வந்து 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். 12ஆம் இடத்துலேருந்து 8ஆம் பார்வையில் 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். சொந்த வீட்டை பார்க்குறதுனால கொஞ்சம் கூடுதலாக கவனமாக பார்த்துக்கணும். சரியா? கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரி, கணவன் மனைவி விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் பார்வை கெடு பார்வை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. மாரகாதிபதி மாரக ஸ்தானத்திலிருந்து சில பிரச்சனையை கொடுக்க தான் செய்வார். அரசியல்வாதிகள், அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு எதிராக இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போய் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. எதனாச்சும் பயணங்கள் இருக்கும், டூர் இருக்கும், பணம் வரத்து திருப்தியாக இருக்கும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கட்சியில் நல்ல பேர் எடுக்கலாம். மேலிடத்தோட ஆதரவு கிடைக்கும். நல்ல பலன்களாக தான் பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் கல்வியில் நல்லா படிப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடம் வளர்க்கறதுனால ஆரம்ப கல்வி நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது 10/6/2024. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு ஆரம்ப கட்டம் நல்லா இருக்குது, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் நாளுக்கூடிய சூரியனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அதனால் உயர்கல்வி ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு இந்த ஆனி மாதம் வந்து மிகச்சிறப்பாகவே இருக்குது. ஓகே, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். கணவன் மனைவி கிட்ட ஒற்றுமை இருக்கும். வேற்றுமை நீங்கி ஒற்றுமையாக இருப்பீங்க. சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. பிள்ளைகளால் கொஞ்சம் டென்ஷன் வந்து போகும். கொஞ்சம் கவனமாக இருங்க. தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ரோஹிணி நட்சத்திரம். நான் ஷார்ட்லேயே சொல்கிறேன், ரொம்பலாம் சொல்லலை. சரியா? ஷார்ட் ஃபார்ம்லேயே சொல்கிறேன். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் காரிய தாமதம் இருக்கும். சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது கவனமாக இருங்க. பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுங்க. தெரியாத ஆளுகளுக்கு எதுவும் உதவி பண்ண வேண்டாம். ஜாமீன் கழுத்து போட வேண்டாம். மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. வீண் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் தவிர்த்துருங்க. மிருகசிரிஷம் 1, 2, 3, 1, 2 பாதத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பீங்க. சரியா? ஒரு செயல் வீரராக இருப்பீங்க. ஏன்னா உங்கள் நட்சத்திரநாதன் வந்து ஆட்சி பெற்று மூலத்திருவன் ஆட்சி பெற்று நேசத்தில் இருக்கிறதுனால காரிய வெற்றி இருக்கும். இருந்தாலும் கோபத்தை குறைச்சிக்கணும். கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்க. கோபந்தான் வந்து நமக்கு பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் கோபந்தான். அந்த கோபத்தை குறைச்சிக்கோங்க. வீண் பகை வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். அடுத்தவர்கள் செயல்கள், அதாவது மற்றவங்க செயல்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆத்திரப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்க வந்து செஞ்சுட்டு போகிறான்னு கண்டுக்காமல் இருந்துட்டாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பிற விஷயத்தில் தலையிடாதீங்க. அனுசரித்து போங்க. சரியா? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அதை மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மைண்டில் நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க. ஓகே, வழிபாடு வந்து மகாலட்சுமியை கும்பிடுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 சுக்கிர ஓரையில் வீட்டில் மகாலட்சுமியை கும்பிடுங்க. மகாலட்சுமி படம், விநாயகர் படம், குலதெய்வத்து படத்தை வச்சு சின்ன பூஜை மாதிரி பண்ணி மகாலட்சுமி தாயை வணங்குங்க. நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு வந்து பச்சை கற்பூரம், பால், இல்லைன்னா ஸ்வீட்டு, வெள்ளை கலர் ஸ்வீட்டு, ஜாங்கிரி, பால்கோவா, இப்படி ஏதோ ஒரு வெள்ளை கலர் பொருளை வைக்கலாம். பச்சை கற்பூரம் வைக்கிறது வந்து நறுமணம் தான். பச்சை கற்பூரம் வந்து நறுமணம், பூஜைக்கு ஒரு நறுமணத்தை கொடுக்கும். நைவேத்தியம் பண்ணுறதுக்கு வந்து வெள்ளை கலர் பொருட்களை வைக்கலாம். பால், பாயாசம், கற்கண்டு, வெள்ளை நிற கற்கண்டு எல்லாம் வைக்கலாம். ஏன்னா வெள்ளை கலர் வந்து சுக்கிரனுக்கு வந்து உகந்தது. அதனால் வெள்ளை கலர் ஸ்வீட்டே வைங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்படி செஞ்சு நீங்கள் படையல் பண்ணி மகாலட்சுமி தாயை கும்பிட்டிங்கன்னா பணத்தட்டுப்பாடு நீங்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். இதை தொடர்ந்து பண்ணுங்க. ஒரு 4 வாரம் வெள்ளிக்கிழமை பண்ணுங்க. ஒரு நல்லது ஒரு நிலைமை வரும். அந்த மகாலட்சுமியோட கடாட்சியம் கிடைக்கும். அந்த கனகலட்சுமி, அஷ்டலட்சுமியோட கருணை கிடைக்கும். கடவுளின் கைகள் ரிஷபராசி நோக்கி நீட்டப்படும். அந்த கண்ணீரை துடைக்கும். கடவுளின் கைகள் உங்கள் கண்ணீரை துடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரிஷபராசிக்கு ஒன்றும் இப்போதைக்கு ஒன்றும் பெரிய குறிச்சியலெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜனன ஜாதகத்தில் தசாபதி சரியில்லாதவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும். மற்றபடி 7 சனியோட தாக்கமோ வேற ஒன்றும் இல்லை. குரு ராசியில் இருக்கிறாரு, அஷ்டமாதிபதி ராசியில் இருக்கிறாரு. கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், வீண் பிரயாணம் இருக்கும். ஏன்னா குரு வந்து 8-11 கூடையவன். லாபத்தை கொடுத்தாலுமே ஒரு அலைச்சலோடு தான் கொடுப்பாரு. குரு ராசியில் இருக்கிறது வந்து ஜென்மத்தில் இருக்கிறது வந்து சில டென்ஷன் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்திலும் கணவன் மனைவி விஷயத்திலும் சரி, தாப்பனார் விஷயத்திலும் சரி சில முன்னேற்றத்தை கொடுப்பாரு. ஏன்னா அவர் வந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான். ஓகே,
அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிறு, திங்கள், புதன் இந்த 3 நாளும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. சந்திராஷ்டம் இருக்குது. இந்த ஜூன் மாதம் 22, 23ஆம் தேதி சந்திராஷ்டம் இருக்குது. அன்றைக்கி எதுவும் செய்ய வேண்டாம். எதுவும் புதுசாக டாக்குமெண்டேஷன் போடுறது, கையெழுத்து போடுறது, அக்ரிமெண்ட் போடுறது, யாரையும் புதுசாக போய் பார்க்கறது போகிறது, புதிய காரியங்கள் செய்கிறத தவிர்க்க வேண்டும். அதிர்ஷ்ட தினங்கள் வருகின்ற காலத்தில் 15, 16 ஜூன் 15, ஜூன் 16 நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. இது போக நான் தினசரி பலன்களும் போடுவேன். ரிஷபராசி போடுவேன். குரு பலயம், சந்திர பலம்னு ஒரு டைட்டில் போட்டு போடுவேன். அந்த வீடியோவும் பாருங்கள். நிறைய கண்டென்ட்டில் எடுத்து போடுறேன். நான் போதி ஜோடத்துக்கு நிறைய நேரம் ராசினியர்கள் பார்க்குறாங்க. ரிஷபராசிக்கு போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு தசாபுத்திக்கு நான் போடுறேன். ஏன்னா தசாபுத்தி வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டு. அதை போட்டாலே உங்களுக்கு வந்து பாதி ஸ்ட்ரெஸ் குறைஞ்சி போயிடும். நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே நேர்களே, நிறைய ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு நான் நிறைய தகவல்களை சொல்கிறேன். அடுத்தடுத்து ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு வீடியோவும் போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறவங்களை அணுகுங்க. குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். நல்ல விதமாக பார்த்து கொடுப்போம். வாட்ஸ்அப் நம்பர் இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இல்லாமல் இறைவன் ரிஷபராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.